இனிமே உங்களை ஸ்வேதா அம்மான்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மா நீங்க என் கூடவே இருக்கணுமா, எனக்கு வேற அம்மா வேணாமா. உன்னை பெத்தது வீண் போகலடா. என் ஸ்வேதா எனக்கு மட்டும்தான். நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் மகேஷ். என் அக்கா இடத்துக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலை உருவாகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா அவ ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு தேவையான எல்லாமே செய்வேன் மகேஷ். நாம என்ன நினைச்சோமோ அதுதான் நடக்குது. தேங்க்ஸ்மா. இதுக்காக தான் இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சரி நீ போய் விளையாடு. சரிம்மா. வரேன்பா. பார்த்து விளையாடு. ஸ்வேதா, எனக்கு மகேஷ் சம்மதம் எவ்வளவு முக்கியமோ உன்னோட சம்மதமும் எனக்கு முக்கியம். இந்த விஷயத்துல நீ நல்லாவே யோசிச்சு தானே சம்மதம் சொல்ற. அம்மா சொன்னது மகேஷோட லைஃப் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தேன். என் முடிவு எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும், அதை செய்யறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. ஆனா பார்வதி அக்காவோட இடத்த என்னால ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. போயிட்டா? இந்த சம்மதத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. உனக்கு வர வரன எல்லாத்தையும் தடுக்க எவ்வளவு மேனிபுலேஷன், எவ்வளவு தில்லுமுள்ளு, இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஒரு வழியா இனி நமக்கு அந்த வேலையே கிடையாது. நீ கர்ணா, ஒரு வழியா நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. கடவுளே, நல்லபடியா நான் இந்த நாவலை எழுதி முடிக்கணும். அதெல்லாம் நல்லா எழுதிருவ. உன்னோட கவிதை சிறுகதைகள்லாம் நல்லா இருக்கும். ஆனா இது ரொம்ப சவாலான விஷயம் குமுதா, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. தைரியமா ஆரம்பி அபி. இன்னைக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க தருண். எனக்கு கம்மிதான், நான் முடிக்க போறேன் சுடர். சரளாமா, இதோ வரங்க. இந்தாங்க. என்னங்க புது வேலையெல்லாம் எப்படி இருந்தது? முதல் நாள்னு எனக்கு கூட ரொம்ப பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனா புதுசா போன மாதிரியே இல்ல சரளா. அங்க எல்லாருமே என்ன ரொம்ப மரியாதையோட நடத்துறாங்க. புதுசா வேலைக்கு போயிருந்தாலும் சீனியாரிட்டி பார்க்காம என்கிட்ட சமமா பழகுறாங்க. இந்த வேலை எனக்கு செட் ஆயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரளா. மாமா, புது ஆபீஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா? ரொம்ப பிடிச்சிருக்கு சுடர். அப்பா, எங்களையும் ஒரு நாள் உங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்கப்பா. நான் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என் அப்பா ஆபீஸ்க்கு போறாருன்னு சொல்லிருக்கேன்ப்பா. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்ப்பா. ஏங்க, நீங்க ஆபீஸ் போறதுனால பசங்களுக்கு கூட சந்தோஷம் பாருங்க. நீங்க மட்டும் ஆரம்பத்துல இருந்தே கடை வைக்காம ஆபீஸ்க்கு போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நம்ம ஒரு பிளாட்டே வாங்கிருக்கலாம். பேசாம முழு நேரமும் இந்த ஆபீஸ்க்கே போற மாதிரி போலாங்க. ஆஹா, இல்ல சரளா. முன்னாடி நான் பார்த்த வேலையை விட்டதுக்கு அப்புறமா திண்டாடி நிக்கும் போது இந்த கடை தான் நம்மள கைவிடாம இத்தனை வருஷமா வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதை எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சுயதொழில் ஒண்ணு நம்ம கையில இருக்கிறது தான் நமக்கு பலமே. சரிங்க. ஏங்க, மாசமானா என்ன தேதியில சம்பளம் கொடுப்பாங்க? 1ஆம் தேதி கொடுத்துருவாங்களா இல்ல 5-10 தேதி ஆகுமா? 5ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறதா சொல்லிருக்காங்க சரளா. 5ஆம் தேதி.
அப்பாடா, இனிமே கடையில வர வருமானத்தை வீட்டு செலவுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு வச்சுக்கிட்டு இந்த பணத்தை அப்படியே சீட்டு கட்டிக்கலாங்க. அது சரளா, சுடர் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வாங்கின பணத்தை இந்த மாசம் நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுபோக மீதி இருக்கிற காசுல நீ என்ன விருப்பப்படுறியோ அதை நீ செஞ்சுக்க. முக்காவாசி பணம் அதுக்கே போயிரும். அடுத்த மாசத்துல இருந்தாவது தேவையில்லாத செலவு எதுவுமே வந்துடக்கூடாது. கடவுளே கடவுளே. சரி சரி விடு, எப்படியோ சுடர் தயவுல நல்ல வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்யூ பாப்பா. மாமா, சொல்லுமா. எங்க ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு, அதுல நானும் கலந்துக்கிறேன் மாமா. தருண் பாட்டு பாடி நான் டான்ஸ் ஆடினா நாங்க தான் வின் பண்ணுவோம் மாமா. சுடர்மா வேணா, இப்பதானே உனக்கு ஜுரம் வந்து சரியா இருக்கு. பாரு, இப்ப கூட நீ டயர்டா தான் இருக்க. கொஞ்ச நாளைக்கு நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இரு, சரியா? அடுத்தடுத்து போட்டி நடக்கும்போது நாம கண்டிப்பா கலந்துக்கலாம், ஓகேவா? சரிங்க மாமா. எங்க இங்க தியாவை காணோம்? அப்பா, தியா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அதுக்காக இவ்வளவு நேரமா? என்ன சரளா இது? ஏன் தியாவை சுடர் கூடயே உட்கார்ந்து படிக்க சொல்ல வேண்டியதுதானே? எதுக்காக இப்படி அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்புற? சுடர் இங்க வரதுக்கு முன்னாடி ரேவதி அக்கா பொண்ணோட சேர்ந்து தானே படிச்சிட்டு இருந்தா. திடீர்னு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சரி சரி, நேரமாச்சுல, போய் கூட்டிட்டு வா, எல்லாரும் சாப்பிடுவோம். சரிங்க. டேய் தருண், இந்த பேக் எடுத்து உள்ளவே. சரிம்மா. மாமா, ராதிகா மேடம் கிட்ட கேட்டீங்களா? அவங்களாவது அம்மா போய் பார்த்தாங்களா? பேசினா சுடர், அவங்களும் பார்க்க முடியலன்னு தான் சொல்லிட்டாங்க. எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு மாமா, அவங்கள பார்க்கணும் போலவே இருக்கு. பரோல்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சூழ்நிலை இப்படி மோசமாகும்னு நான் நினைக்கவே இல்லை சுடர். ஏதாவது நல்ல வழி பிறக்கும், நாம நம்பிக்கையோட இருப்போம், சரியா? அபி, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுதலாம்ல? இல்ல குமுதா, இது எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. கொஞ்ச நேரம் தூங்கினா போதும். பகல் நேரத்துல எனக்கு வேற வேலைகள் இருக்கும், சரியா எழுத முடியாது. இந்த நேரம் தான் எனக்கு கிடைச்சிருக்கிற வரம். அமைதியா நிம்மதியா நல்லா உன்னிப்பா கவனிச்சு யோசிச்சு எழுத முடியுது. கொடுத்த தேதிக்குள்ள இதை எழுதி முடிக்கணும்ல. சரி அபி, நானும் தூங்கல. நீ சொல்லிக்கிட்டே எழுத, நான் அந்த கதையை கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ தூக்கத்தை கெடுத்துக்காத. நான் கொஞ்ச நேரம் எழுதிட்டு அப்புறமா தூங்கிடுவேன். நீ படி. சரி அபி. பொல்லாதது உன் பூமிதான், போராட்டம் தான் வாழ்வடி. கொல்லாமலே கொல்வாரடி, குற்றங்கள் சொல்வாரடி. வராத துன்பம் வாழ்விலே வந்தாலும் நேருமோது. பெறாத வெற்றி இல்லையே என்றே நிவேதமோது. அபி, நீ இன்னும் தூங்கவே இல்லையா? மணி ஒரு 3 இருக்கும். இல்ல குமுதா, எழுத எழுத நேரம் போனதே தெரியல. 23 பக்கம் முடிச்சிட்டேன். நீ முதல்ல கொஞ்ச நேரமாவது படுத்து தூங்கு. அபி, வா எந்திரி, படுத்து தூங்கு.
சுடர் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கான்சியஸா இருக்கிற மாதிரி தெரியலையே வெற்றி. இன்னைக்கு இந்த தோட சுடர் கிட்ட எப்படியாவது கொடுத்துடணும். அவ இதை போட்டுக்கிட்டா ரொம்ப அழகா இருக்கும். என்ன சுடரை எங்கேயுமே காணும். கேப்டன் சுடர் மகேஷ் லஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டான். அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வரீங்க. இப்பதான் கிளாஸ் ரூம் போனான். இருங்க மகேஷை கூட்டிட்டு வரேன். சுடர் பரவாயில்ல உட்கார். நான் உன்னை பார்க்கணும் தான் வந்தேன். என்னையா? ஆமா. நீங்க சாப்பிட்டீங்களா கேப்டன்? சாப்பிட்டேன் சுடர். நான் உனக்கு ஒண்ணு காமிக்கட்டுமா? என்னது? அழகா இருக்கு கேப்டன். உனக்கு ஜிமிக்கி பிடிக்கும்ல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். எடுத்துக்கோ. நீ இதை மறுக்காம வாங்கி போட்டுக்கோ. இந்த இல்ல முடியாது கேப்டன். ஏன்? இதெல்லாம் நான் கிஃப்டா வாங்கிக்க மாட்டேன். அம்மாவும் மாமாவும் திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, போட்டுக்கடா. இந்த மாட்டேன், எனக்கு வேண்டாம். ப்ளீஸ் கேப்டன். இந்த கேப்டன் உனக்கு நிஜமாவே பிடிக்கும்னா நீ கண்டிப்பா இதை போட்டுக்கணும். கோல்ட் எல்லாம் போட்டு வரக்கூடாதுன்னு மேடம் சொல்லிருக்காங்களே. நீ இதை வச்சுக்க சுடர். எங்கேயாச்சும் வெளியே போறப்ப போட்டுக்கோ. ப்ளீஸ் கேப்டன். வேண்டாம் கேப்டன். நீங்க எதுக்காக ஜிமிக்கி வாங்கி கொடுக்கணும்னு அம்மு கேட்பாங்க. சுடர் நான் உன் அப்பாடா. கேப்டன், நான் இதை போட்டுக்கணும்னு நினைச்சு நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்தீங்களா? சரி, நான் இதை போட்டு காமிக்கிறேன். ஆனா நான் இதை வச்சுக்க மாட்டேன், சரியா? கொடுங்க. கேப்டன் நல்லா இருக்கா? சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப லட்சணமா இருக்கு. வானத்துல இருந்து இறங்கி வந்த குட்டி தேவதை மாதிரி இருக்கு. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. அப்படியே போட்டுக்கோ ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் கொடுக்குற தோட கூட என் பொண்ணு வாங்கிக்க மாட்டேங்கிறான். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சுடர், உன்னோட பிஞ்சு கையை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும்னு ஆசையா இருக்கடா. எங்க? என்ன தேடுங்க கேப்டன்? இல்ல, ஒரு குட்டி லிங்கம் வச்சு வேண்டிக்க சொல்லுவல்ல, அது எங்க? நான் லிங்கத்தை எடுத்துட்டு போய் அங்க ஒரு மரம் இருக்கு, அது கடியில வச்சிருக்கேன். என்ன அங்க கூட்டிட்டு போறியா? வாங்க, கூட்டிட்டு போறேன். கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கு நாடினாத என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகளே. கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. இதான் சாமி, வேண்டிக்கோங்க கேப்டன்.
என் பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. சுடர் என் அப்பாவை ஏத்துக்கணும். என் மகளை உரிமையோட கொண்டாடுற நாள் சீக்கிரமா வரணும். சாமி, என்னோட அம்மா சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வரணும். அவங்க ரொம்ப பாவம். பெல் அடித்தாங்க கேப்டன். கிளாஸ் ரூம் போகணும். பாய். வெற்றி, சுடருக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தியா வெற்றி? அவளுக்கு அது பிடிச்சிருந்ததா? வாங்க. ஆனா சுடர் அதை வாங்கிக்கல. ஏன்? வேற யார்கிட்டயும் கிஃப்ட்லாம் வாங்க கூடாதுன்னு அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்களாமா. சமத்து பாப்பால. ஆனா அந்த மாதிரி எல்லாம் வெளியாளுங்க யார் என்ன கொடுத்தாலும் வாங்க கூடாது. நாம அதை திருப்பி செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியலன்னு சொல்லி என் அம்மா கூட என்ன திட்டினாங்க. நான் சுடருக்கு வெளியாள் இல்ல.